ட்ரிபிள் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது ட்ரிபிள் டிவியின் ஆன்மீக பயணத்தின் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருப்பது திருச்சி மாவட்டத்தின் முக்கிய கோயிலான சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலின் வரலாறு மற்றும் சிறப்புகள். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் நமது காவேரி வடக்காவேரி கரையில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த சமயபுரத்திற்கு முற்காலத்தில் பல பெயர்கள் உண்டு, அதனை பார்ப்போம். இன்று சமயபுரம் என்று அழைக்கப்படும் இவ்வூர் முற்காலத்தில் கண்ணபுரம், விக்கிரமபுரம், மகாலிபுரம் என்று அழைக்கப்பட்டு இன்று கண்ணனூர் சமயபுரம் என்று அழைக்கப்படுகிறது. முன்னொரு காலத்தில், அதாவது சோழர்கள் காலத்தில், அப்போது ஆட்சி செய்த சோழ மன்னன் தன் தங்கைக்கு சீதனமாக ஒரு நகரையும் கோட்டையையும் அமைத்து உருவாக்கி கொடுக்கிறார். அன்று அவர் சீதனமாக கொடுத்த அந்த நகரும் கோட்டையும் இந்த சமயபுரமாக கருதப்படுகிறது. பிற்காலத்தில் வந்த பாண்டிய மன்னர்களின் படையெடுப்பால் இந்த இடம் முற்றிலுமாக அழிந்து வேம்புக்காடாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. இக்காலகட்டத்தில் ஸ்ரீரங்கம் அரங்கநாத திருக்கோயிலில் குடிகொண்ட வைஷ்ணவி தேவி என்ற அம்மன் அருள் பாலித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த அம்மன் சிலையை சுற்றி தீப்பற்றி எரிந்தது. அப்பொழுது அங்குள்ள ஜீயர்கள், என்ன இது, அம்மனை சுற்றி தீப்பற்றி எரிந்தவாறே இருக்கிறது என அதிர்ச்சி அடைந்து என்ன நடக்கிறது என்று தெரியாமல் திக்கு திகைத்து நின்றனர். அப்பொழுது அம்மன் ஒளி வடிவில் அவர்களிடம் ஒரு விஷயத்தை கூறினார். அந்த விஷயம் என்னவென்றால், இந்த காலகட்டத்தில் அம்மை நோய் என்ற ஒரு வகையான நோய் மக்களை தாக்க உள்ளதாகவும், அந்த நோயிலிருந்து மக்களை காக்க நான் வேறொரு இடத்திற்கு சென்று மக்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என கூறி என் சிலையை வேறு இடத்தில் வைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதை ஏற்ற அந்த ஜீயர்கள், ஊர் மக்கள் அனைவரும் அந்த அம்மனை எடுத்துக்கொண்டு வடபுறமாக செல்கின்றனர். அப்பொழுது தற்போது அமைந்துள்ள கண்ணனூர் சமயபுரம் அரண்மனை மேட்டில் அம்மனை வைத்துவிட்டு சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். ஓய்வெடுத்து முடித்த பிறகு அம்மனை தூக்க முயற்சி செய்தனர். முயற்சி செய்த போது அம்மனை தூக்க முடியவில்லை. அப்பொழுது அம்மன் நான் இங்கேயே இருக்க விரும்புவதாக தெரிவித்ததை அடுத்து அம்மனை அங்கேயே வைத்துவிட்டு சென்றனர். அந்த சமயத்தில் அவ்வழியாக வந்த அவ்வூர் மக்கள் வேம்புக்காட்டில் தனியாக ஒரு அம்மனுக்கு இருப்பதை பார்த்து அதிசயத்தோடு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை அழைத்து வந்து கண்ணனூர் மாரியம்மன் என வழிபடத் தொடங்கினர். அப்போது விஜயநகர மன்னன் தென்னாட்டில் படையெடுத்து வந்து கண்ணனூரில் முகாமிட்டிருந்தார். அவர் படையெடுக்கும் பொழுது இந்த அம்மனை வழிபட்டு தாங்கள் போரில் வெற்றி பெற்றால் இந்த அம்மனுக்கு கோயில் கட்டுவதாக சபதம் எடுத்தனர். அதன்படியே அவர்கள் போரில் வெற்றி பெற இந்த அம்மனுக்கு ஆலயம் எழுப்பினர் என வரலாற்று சான்று கூறப்படுகிறது. இந்த காலகட்டத்தை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை ஆட்சி செய்த போது திருச்சியை கைப்பற்ற நினைத்து ஸ்ரீரங்கத்தில் பிரெஞ்சு படை வீரர்கள் முகாமிட்டிருந்தனர். அதே போல் சமயபுரத்தில் ஆங்கிலேயர்கள் முகாமிட்டிருந்தனர். அந்த ஆங்கிலேயர் படைக்கு ஜின்ஜின் என்பவர் தளபதியாக இருந்தார். அப்போது அவர் இரவு நேரத்தில் ஒரு பெண் மஞ்சள் நிற சேலை கட்டி 2 கையிலும் தீச்சட்டி ஏந்தி அந்த வழியாக தனியாக செல்வதை பார்த்து ஜின்ஜின் அப்பெண்ணை அழைத்தார். அப்பெண் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் செல்ல கோபம் கொண்ட ஜின்ஜின் தன் கையில் உள்ள துப்பாக்கியால் அந்த பெண்ணை நோக்கி சுடுகிறார். ஆனால் அவர் சுடப்பட்ட குண்டு பூக்களாக மாறி அவர் மீது விழுகிறது. இந்த துப்பாக்கி சத்தம் கேட்ட ஊர் பொதுமக்கள் வெளியில் வந்து பார்க்கின்றனர். உடனே ஜின்ஜினிடம்
நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், எங்களை பாதுகாக்க இங்கு குடிகொண்டுள்ள மாரியம்மன் தான் இப்படி செல்கிறார் என கூறினார். இதை நம்பாத ஜின்ஜின், நான் கோயில் கருவறையில் சென்று சாமியை பார்க்க வேண்டும் என அங்கிருந்து புறப்பட்டு கோயில் கருவறைக்கு செல்கிறார். சென்று அந்த கருவறையை பார்க்கிறார். கருவறையில் அம்மன் இல்லை. சிறிது நேரத்தில் ஒளி வடிவில் அந்த கருவறைக்குள் அதே அம்மன் செல்கிறார். இதை கவனித்த ஜின்ஜின் திருப்பி அதே கருவறையை நோக்கி பார்க்கிறார். உள்ளே அம்மன் காட்சியளிக்கிறார். இதை பார்த்து அந்த நொடியிலேயே ஜின்ஜினுக்கு கண் பறிபோகிறது. உடனே ஊர் மக்கள் ஜின்ஜினிடம், நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், ஆகவே நீங்க அம்மனிடம் மன்னிப்பு கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அந்த விழிகள் இரண்டும் வந்துவிடும் என கூறுகின்றனர். உடனே இதை அறிந்து அந்த ஜின்ஜின் என்ற தளபதியும் அம்மனை வழிபட்டு மன்னிப்பு கேட்கிறார். கேட்டவுடன் 2 நாட்களில் அவருக்கு கண்கள் வந்து விடுகிறது. அன்று முதல் இந்த அம்மனுக்கு கண்ணாத்தாள் என்ற பெயர் வருகிறது. இப்படி நமது மாவட்டத்தில் அமைந்துள்ள சமயபுரம் மாரியம்மன் மக்களுக்கு பாதுகாப்பாகவும் கொடிய நோயிலிருந்து காக்கவுமே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். மக்களுக்காகவே பச்சை பட்டினி விரதம் இருக்கும் ஒரே அம்மன் என்ற பெயர் கொண்டவள் இந்த சமயபுரம் மாரியம்மன். வருடத்திற்கு ஒரு முறை மாசி கடைசி ஞாயிறு முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரை மக்களுக்காகவே பச்சை பட்டினி விரதம் இருந்து மக்களை கொடிய நோய் தாக்கக்கூடாது என்பதற்காக தான் விரதம் இருக்கக்கூடிய அம்மனாக இங்கு காட்சியளிக்கிறார். இது முடிந்து சித்திரை முதல் செவ்வாய் என்று அம்மனுக்கு சித்திரை தேர் இழுக்கப்படுகிறது. இதில் உலகம் முழுவதிலும் இருந்து கோடான கோடி பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபடும் அந்த ஒரு கண்கொள்ளா காட்சி நம் அனைவரையும் பக்தியின் உச்சத்திற்கே எடுத்து செல்லும். அந்த அளவிற்கு நமது சமயபுரம் மாரியம்மன் சிறப்பு பெற்ற அம்மனாக திருச்சியில் இருப்பது நம் அனைவருக்கும் பெருமை. அதேபோல் ஒவ்வொரு பக்தர்களும் தன்னுடைய நோய்களுக்கு தகுந்தாற்போல் கண்மலர், கைமலர், கால்மலர் என உருவங்கள் போன்ற உருவங்களை அம்மனுக்கு சாத்தி வழிபடுவது இந்த சமயபுரத்தின் முக்கிய ஒரு அங்கமாக திகழ்கிறது. இங்கு குடிகொண்டுள்ள அம்மன் மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட அம்மன். ஆகவே மூலவர் அம்மனுக்கு இங்கு அபிஷேகம் நடைபெறாது. உற்சவர் அம்மனாக இருக்கும் அந்த அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகங்கள் அனைத்தும் நடைபெறும். இன்றும் இங்கு கோயில்களில் விரதம் இருந்து அங்கு தங்கும் பக்தர்களுக்கு இரவு நேரத்தில் இந்த அம்மனின் கொலுசு சத்தம் கேட்பதாக கூறப்படுவது நம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. அப்படிப்பட்ட இந்த அம்மனை நாம் அனைவரும் வழிபட்டு எல்லா அருளோடும் உடல் நலத்தோடும் இருக்க இறைவனை பிரார்த்தித்து இந்த ஒரு அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.